ரயிலுக்கு இணையாக சென்னையில் உலா வரப்போகும் புதிய ஏசி ரயில். அடிக்கிற சென்னை வெயிலுக்கு வந்து இது ஒரு வரமா நாங்க பாக்குறோம். பீச்ல இருந்து ஏறணும். இப்போ செங்கல்பட்டுல இருக்கோம். இப்போ 1 hour 20 minutes தான் ஹார்ட்லி எடுத்துச்சு அங்கிருந்து இங்க வரதுக்கு. யூஸ்வலி 2.5 hours எடுக்கிற ட்ரெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்துருச்சு. சென்னை பீச் டு செங்கல்பட்டு போற மக்களுக்கு இப்படி ஒரு வசதியா? செக்யூரிட்டி கேமராஸ் ஆல் அரௌண்ட் இருக்கு. ஸோ லைக் உமன் சேஃப்டியும் அவங்க கன்சிடர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல சேஃப்டி இருக்கு. ஏசின்னு சொன்னதுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏசி வாஸ் ரொம்ப சில்லா இருந்துச்சு. லைக் வெயிலுக்கு இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். சென்னை வெயிலுக்கு அதுவும் மே மாசத்துல இப்போ ட்ரெயின் எடுத்தது வந்து இட் இஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமான ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் தான் இருக்கும். யார் வேணா இப்போ வேணா ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி. இதில் வந்து லாக்கிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ ட்ரெயின் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டோர் லாக் ஆகிடும். யாராலையும் இறங்க முடியாது, ஏற முடியாது. அதையும் தாண்டி செங்கல்பட்டு இதில் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ லைக் காலேஜுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக ஃபாஸ்ட்டாகவும் போயிடும், சீக்கிரமாகவும் போகிறதுனால வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். பச்சை கொடியசைத்து துவக்கி வைக்கப்பட்ட மின்சார ரயில். புறநகர் மின்சார ரயில்கள்ல முதல் தடவையா ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட இருக்கு. மொத்தமா 12 ஏசி பெட்டிகளை கொண்ட இந்த மின்சார ரயில் காலை 7 மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 8:35 மணிக்கு செங்கல்பட்டு ரீச் ஆகுது. இந்த ஏசி மின்சார ரயில் சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு கோட்டை, பூங்கா, எழும்பூர், மாம்பலம், கிண்டி, புனித சோமையார் மலை, திரிசூலம், தாம்பரம், பெருங்கலத்தூர், சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர்னு முக்கிய ரயில் நிலையங்கள்ல நின்னுட்டு இறுதியா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்குமே இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பயணிகள் வெயில் காலத்துக்கு ஏறக்கூடிய ஏழை மக்கள் எல்லாருமே சாதாரண முறையில ஏற முடியாதுன்னு நினைப்பாங்க. கோடை காலத்துக்கு இந்த ஏசி வண்டி நடைமுறைக்கு வந்திருந்தாலும் டிக்கெட்டுடைய விலையை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மின்சார ரயில டிராவல் பண்ண பயணிகளுக்கு பாஜகவினர் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி இருக்காங்க. புதிதா வரக்கூடிய இந்த மின்சார ரயிலுக்கு பலருமே வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிகை நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.